கார்த்திக் தீபா சீரியலில் இப்போ ஒரு செம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். ரம்யா வந்து ரவுடி கிட்ட பேசிகிட்டு இருக்க விஷயம் வந்து கார்த்திக் வந்து தெரிய போகுது. வேறு லெவலில் கொண்டு போகிறாங்க. வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தீபா வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் கார்த்திக்கிட்ட சொன்னோன்னா கார்த்தி வந்து செம கடுப்பில் ஆகிடுறாப்புல. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னோன்னா, ஆமாம் அப்படின்னு வேறு யாராவது பண்ணியிருப்பாங்க சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டப்ப, இல்லை எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னு சொன்னோன்னா, நிச்சயமாக இது வந்து ஐஸ்வர்யாவோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு கார்த்தி வந்து யோசிக்கிறாப்புல. ஆனால் தீபா வந்து சொல்கிறாங்க, அவங்க அப்படிலாம் பண்ணியிருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் சொல்ல மாட்டீங்க? நிச்சயமாக அவங்க தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த வீட்டை விட்டு அவங்க போனதுக்கு காரணம் நீங்கள் தானே, விடுங்க இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து செம கோவமாக வந்து இங்கே ஆஃபீஸ்க்கு வராங்க. வந்தோன்னே ஆனந்த்கிட்டேயும் அருண்கிட்டேயும் வந்து சத்தம் போடுறாங்க. என்னென்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, தீபா வந்து காரை வச்சு இடிக்கிற லெவலுக்கு பண்ணியாச்சுல்ல, அவங்க நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னா, அருண் வந்து சொல்கிறப்ப, அவள் எங்கே இருக்கான்னே எனக்கு தெரியாது, இந்த விஷயத்தை பற்றி ஏன் என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்க, உனக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணும்னு தோணுதோ, என்ன பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் நீயே செய், இங்கே வந்து என்கிட்ட பேசாத, அவளை பற்றி பார்க்க கூட எனக்கு விருப்பம் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே, ஆனந்த் வந்து சொல்கிறப்ப, அவள் தான் பண்ணியிருப்பான்னு உன்னால் உறுதியாக சொல்ல முடியுமா, உன்கிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டப்ப, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, தீபாவுக்கு வேறு யாருமே வந்து இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க, அவள் மட்டும்தான் செய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நான் சும்மா விட மாட்டேன் இந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து போகிறாங்க. உடனே ஆனந்த் வந்து ஃபோனை போட்டு ஐஸ்வர்யா கிட்ட ஸ்ட்ரைட்டாகவே கேட்குறாங்க, நீ தீபா வந்து கார் வச்சு இடித்தது நீ தானே அப்படின்னு. நான்லாம் எதுவும் பண்ணல, எனக்கு இந்த விஷயம் தெரியாது அப்படின்னு சொன்னோன்னா, சரி எதுக்கும் கார்த்திக் கோவமாக இருக்கான், எதுக்கு நீ ஜாக்கிரதையாக இருந்துக்க அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ இது வேறையா, தீபாவுக்கு புதுசாக எதிரி யார் இருக்கா அப்படிங்கிறத வேற நம்ம கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் வந்து இங்கே ரம்யா வந்து செம கோவத்தில் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போது கரெக்டாக வந்து அந்த ரவிங்கிறவர் வந்து வர்றாப்புல. வந்தோடனே, என்ன முடிச்சிட்டியா அப்படின்னு சொன்னோன்னே, சாரி மேடம், ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு, நீ எவ்வளோ பெரிய ஆள், எத்தனை பேரை பார்த்துருக்க, நீ என்னென்னா தீபா வந்து சின்னதாக உன்னால் வந்து அனுப்பி வைக்க முடியாதா அப்படின்னோடனே, மேடம் எனக்கே ரொம்ப அசிங்கமாக தான் இருக்குது அப்படின்னு ரம்யா கிட்ட இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க, மற்ற எல்லாத்தையும் நான் கரெக்டாக முடிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி உனக்காக இன்னொரு சந்தர்ப்பம் கொடுக்குறேன், அதை பக்காவாக முடிச்சிரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரம்யா வந்து, தீபா நீ வந்து எத்தனை நாள் கூட இருப்பேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் தேவையில்லாமல் என் வாழ்க்கையில் நீ குறுக்க வரல, நான் உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணாமல் விட மாட்டேன், அந்த கார்த்தியை வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு நான் சந்தோஷமாக வாழ்வேன், அதுக்கு நீ வந்து இடைஞ்சலாக இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு ரம்யா முழுசாக வில்லியாக மாறிட்டாங்க. அப்போ தான் வந்து கார்த்தி கரெக்டாக வந்துடுறாப்புல. வந்தோன்னே வந்து, என்ன கார்த்தி பர்மிஷன் கேட்டு போனீங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லையா, ஃபுல் டே லீவ் போட்டுருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை மேடம், எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து கார்த்தி வந்து சொல்லிட்டு போய் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் வந்து தீபா கை வலிக்குதுன்னு உட்காந்துட்டு இருக்கப்போ சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வந்து அபிராமி அம்மா எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு, கொடுங்க அத்தை நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா, நீ எப்படி சாப்பிடுவ, கையில் அடிபட்டுருக்குல, ஊட்டி விட்றேன்னு சொல்லிட்டு அபிராமி அம்மா ஊட்டி விட்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது முன்னாடி நடந்த விஷயத்தை வந்து தீபா நினச்சி பார்க்குறாங்க. அத்தை நீங்கள் எனக்காக வந்து ஊட்டிலாம் விடுவீங்க, நான் கனவுல கூட நினச்சி பார்த்ததில்ல அப்படின்னா, தப்பு தான்மா, நீ வந்து என் மருமக மட்டும் கிடையாது, மக மாதிரி நான் உன்னை வந்து பார்த்துருக்கணும், அப்போ பார்த்துக்கல, அதனால தான் இப்போ சேர்த்து பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு தீபாவுக்கு வந்து புறையிறது. உடனே தண்ணி ஓடி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. சாப்பிட்ட தட்டை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. நீ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்கிறப்ப கரெக்டாக வந்து ரம்யா வந்துடுறாங்க. என்ன ரம்யா வந்திருக்கேன், உனக்கு அடிபட்டுருச்சுல, அதான் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. கரெக்டாக கார்த்தி ஃபோட்டோவை பார்க்குறாங்க. இதான் என்னோடய ஹஸ்பண்ட் அப்படின்னு. தெரியும் தெரியும், கூட இனிமேல் வந்து பக்கத்தில் என் ஃபோட்டோ இருக்க போகிறது வந்து உறுதி தான், உன் ஃபோட்டோவை வந்து மலைய மாட்டாமல் விடமாட்டேன் தீபா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப, சரி இந்த மாதிரி நடந்திருக்கே, நீ வந்து ஏதாவது ஸ்டெப் எடுத்தியா, வண்டி நம்பர் ஏதாவது நோட் பண்ணியா அப்படின்னோடனே, இல்லை நான் அதெல்லாம் எதுவும் பெருசாக எடுத்துக்கல அப்படின்னு வந்து நோட் பண்ணல, விடு எதுவாக இருந்தாலும் கடவுளே தண்டிப்பார், நான் வணங்குற முருகன் அப்படின்னோடனே, ஓ உனக்கு இந்த நம்பிக்கையெல்லாம் வேறு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஃபோட்டோவை பார்த்துட்டு அங்கேருந்து பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க ரம்யா. இங்கே கரெக்டாக வந்து வந்துடுறாங்க கேம்பஸ்குள்ளே. ஃபேக்ட்ரிக்கு வந்தோடனே வந்து பார்த்தா பெருசாக வந்து கார்த்தி லவ்ஸ் ரம்யா அப்படின்னு ஹார்ட்டின் போட்டு செவுத்தில் இருக்குது. அதை பார்த்தோன்னா கார்த்தியும் சரி மாணிக்கமும் சரி அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க. நம்ம ஏதோ விளையாட்டாக பேசிக்கிட்டு இருந்தால் இந்த விஷயத்தை எவனோ ஒருத்தன் சீரியஸாக வந்து பண்ணி விட்டுட்டானேப்பா, என்னப்பா பண்ணுறது அப்படின்னோன்னா, கரெக்டாக வந்து தேவசேனா வேறு கோவமாக வந்துட்டு இருக்காளே, இப்போ வந்து நம்ம மாட்டிக்கிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறப்ப வந்து செம கோவத்தில் வந்து கண்ணாப்பண்ணான்னு ரம்யா வந்து திட்டுறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, மரியாதை யாராவது பண்ணீங்கன்னு உண்மையை சொல்லுங்கள், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் தொலைச்சி அப்படின்னோடனே, இதை கண்டுபிடிக்கிறது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது மேனேஜர், சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இன்னும் ஒரு ½ அன் ஹவரில் எனக்கு யார் பண்ணான்னு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே,
என்ன மாணிக்கம், நீ தான் ஓவராக பேசுவேன், நீ பண்ணியா? மேடம், அப்படிலாம் செய்யக்கூடிய அளவுக்கு எனக்கு தைரியம் கிடையாது. நான் எதுவாக இருந்தாலும் சும்மா விளையாட்டுக்கு காமெடி பண்ணுவேன் தவிர இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நான் செய்ய மாட்டேன். எனக்கு தெரியாதா எத்தனை வருஷமாக உங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னு? சரி, நீங்கள் போய் வேலையை பாருங்கள் அப்படின்ட்டு கார்த்திக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க ரம்யா வந்து. அந்த சமயத்தில் தான் வந்து கார்த்தி வந்து நோட் பண்ணுறாங்க, ரம்யா கண்ணில் அவ்வளவும் வந்து நடிப்பு தெரியுதுங்கிறது. கரெக்டாக வந்து அவங்க அந்த ஹார்ட்டினை பார்த்துட்டு இவங்க பேசுகிறத வந்து கேக் ஊட்ட வந்தது, மோதிரம் போட்டது எல்லாத்தையும் கார்த்தி ஒரு செகண்ட் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க தெளிவாக. அந்த சீனோட காமிச்சு எபிசோடை சூப்பராக முடிச்சு